டீ பிரேக்கில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாமா? ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டே 5 ஆஃப் டீ டைம் டிப்ஸ். வாங்க டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் ரெஸ்யூமில் இவ்வளோ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்டர்வியூ சான்சஸை மிஸ் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ரெஸ்யூம்க்கு உங்கள் நேம் போட்டு ஃபைல் சேவ் பண்ணுங்கள். ரெஸ்யூமேன்னு சேவ் பண்ணாதீங்க. அது ரெஸ்யூம் தானே ரெக்ரூட்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். சிம்பிளாக நீட்டான ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஃபேன்சி ஃபாண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஈஸி டு ரீட் தான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் 5 பேஜஸில் ரெஸ்யூம் இருக்கக்கூடாது. 1 or 2 பேஜஸ் இருந்தால் போதும். irrelevant-ஆன இன்ஃபர்மேஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் நேம், ஏஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், பிளட் குரூப் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஹெச்ஆர் அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஸ்கில்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்ச ஸ்கில்ஸ் மட்டும் போடுங்க. ஹானஸ்ட் ரெஸ்யூமே தான் பெஸ்ட் இம்ப்ரெஷனை தரும். பேராகிராஃப் எழுதாதீங்க. நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் புல்லட்ஸ் பாயிண்டில் எழுதுங்க. அதுதான் நல்லாயிருக்கும். குயிக்காக ஸ்பெல் செக் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் இருந்தால் அன்ப்ரொஃபஷனலாக இருக்கும். கான்டாக்ட் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரெஸ்யூம்லையும் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம ஹெச்ஆரோட காலை மிஸ் பண்ணாமல் இருக்க அவாய்ட் பண்ணலாம். ப்ரொஃபஷ்னலாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் நேம் யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான இமெயிலெலாம் க்ரியேட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் ரெஸ்யூம் சூப்பராக ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸ்மால் சேஞ்சஸ் தான் பிக் ரிசல்ட்டை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட இன்னொரு நாள் வரேன். பாய்.